ஒரு நிலச்சரிவு 16 கிலோமீட்டர் தொலைவிற்கு வீடுகள் இருந்ததற்கான சுவடே இல்லாத அளவுக்கு போன 4 கிராமங்கள். கேள்விக்குறியான சுமார் 2000 பேரின் நிலை. கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளாவின் வயநாடு மாவட்டத்தின் சோகக் கதைதான் இது. கேரளாவின் வடக்கு பகுதியில் தமிழ்நாட்டின் நீலகிரியையொட்டி அமைந்துள்ள மாவட்டம்தான் வயநாடு. மலையேற்றம், அழகான நீர்வீழ்ச்சிகள், குகைகள், பறவை காட்சிகள் என சுற்றுலா பயணிகளின் சொர்க்க பூமிகளில் ஒன்றுதான் வயநாடு. இங்கு 3 மலைகள் இணைந்து காணப்படும் பூஞ்சேரி மட்டம் பகுதியில் பெய்த அதி கனமழைதான் பேரழிவுக்கு காரணமாகிவிட்டது. வயநாடு மாவட்டத்தில் ஒரு வாரமாக மழை பெய்து வந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி முதல் 24 மணி நேரத்தில் 24 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. பூஞ்சேரி மட்டத்தில் அணை போன்று பெருக்கெடுத்து தேங்கிய வெள்ளம் மேற்கு தொடர்ச்சி மலையில் 1600 மீட்டர் உயரத்தில் உள்ள 3 மலைகள் சேர்ந்த இந்த இடத்தில் அளவுக்கு அதிகமாக நீர் தேங்கியது. இதனால் அங்கிருந்த பாறைகள் 30ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி அளவில் வெள்ளத்தின் அளவை தாங்க முடியாமல் வெடித்து நிலச்சரிவாக மாறியது. நான் இருக்கக்கூடிய இடத்துல தான் நிலச்சரிவு ஏற்பட்டது. அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தினுடைய கோர காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இந்த பகுதி தான் பூஞ்சேரி மட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடைசி மலை கிராமம். இந்த கிராமத்துல ஏற்பட்ட இந்த நிலச்சரிவு தான் இவ்வளவு பெரும் பேராபத்தை ஏற்படுத்தி இருக்குது. இது சில மணி நேரங்களில், அதாவது அதிகாலை 6 மணிக்குள் பூஞ்சேரிக்கு கீழ் உள்ள முண்டக்கை, சூரல்மலை பகுதிகளை சின்னாபின்னமாக்கிவிட்டது. கிராமங்கள் இருந்ததற்கான சுவடுகளே இல்லாத நிலைக்கு மறைந்து விட்டன. வயநாட்டின் சோகக்கதை குறித்த செய்திகள் செவ்வாய்க்கிழமை காலை வெளிவரத் தொடங்கியது. உடனடியாக நியூஸ் 18 செய்திக்குழு சம்பவ இடத்திற்கு விரைந்தது. மிகவும் சிரமப்பட்டு சூரல்மலை பகுதிக்கு சென்றடைந்தோம். தேசிய பேரிடர் மீட்பு படையினர், இராணுவம், கடற்படை, விமானப்படை என முப்படை வீரர்கள், தீயணைப்புத் துறையினர், வனத்துறையினர் ஆகியோர் குவிந்தனர். தமிழ்நாட்டின் அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மருத்துவக் குழுவினர் உள்ளிட்டோரும் சென்றடைந்தனர். சுமார் 400 குடும்பங்கள் வசித்து வந்த சூரல்மலை பகுதி சேரும் சகதியுமாக காட்சியளித்தது. மிச்சம் இருந்தவை 20 வீடுகள் மட்டுமே. பள்ளி கட்டடத்தில் குவிந்து கிடந்த மரக்கிளைகள் இயற்கை சீற்றத்தின் സാക്ഷികളാக இருந்தன. അത് മോളെ മുണ്ടക്കായി എന്ന് പറയുന്ന സ്ഥലത്തു നിന്ന് പിന്നെ ഒന്നായിട്ട് വെള്ളം, കല്ലും മണ്ണും ഒന്നായിട്ട് വന്ന് ഇവിടെ എല്ലാം വീടുണ്ടായിരുന്നു. ഈ വീടെല്ലാം പിന്നെ അടിച്ചു തുടച്ച് പോയി. ഇവിടെ ഒരു പിന്നെ 300 ഫാമിലി ഉണ്ടാവും. 300 വീടിന്റെ മേലുണ്ട്. അതാ മേലെ മലന്റെ മുകളിൽ വരെ വീടാ. ഇതിലാണ് റോഡ് ഉണ്ടായിരുന്നത്. ആ റോഡെല്ലാം போய் வீடுகளை பார்க்கும்போது அஸ்திவாரம் மட்டுமே இருந்தன.
மண்ணோடு மண்ணாகி போய்க் கிடந்தன கட்டடங்கள். அந்த வழியாக ஓடையாக ஓடிக்கொண்டிருந்த இருவிழிஞ்சி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சூரல்மலை பகுதியை இரண்டாக பிளவுபடுத்தி குட்டி தீவாக மாற்றிவிட்டது. இந்த கிராமத்தின் சிதிலமடைந்து கிடந்த வீட்டில் இருந்த ஒரு குடும்பத்தின் புகைப்படத்தை எடுத்து வெளியிட்டோம். படுக்கரை முழுவதுமாகவே இந்த சேரும் சகதியுமா இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அந்த குடும்பத்தினருடைய புகைப்படங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அழகிய புகைப்படங்கள் எல்லாம் மிகுந்த அவங்களுடைய மகிழ்ச்சியான காலங்கள் எடுத்த புகைப்படங்கள் எல்லாம் அப்படியே இங்கே இருக்குது. இதன் பிறகு தான் நலமாக இருப்பதாக அந்த புகைப்படத்தில் இருந்த இளைஞர் தெரிவித்தார். இது நமக்கு சற்று ஆறுதலை அளித்தது. நிலச்சரிவின் போது மகள் மற்றும் மகளின் குழந்தையை காப்பாற்றிய முதியவர் தனது அனுபவத்தை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் மிரட்சியுடன் பகிர்ந்து கொண்டார். ഈ പൊട്ടി വരുന്ന മണ്ണ് മരം കല്ല് ചെളി ഇങ്ങോട്ട് വന്നുകൊണ്ടിരിക്കുമ്പോഴാണ് ഇത് എല്ലാം എടുത്ത് തൂക്കി പുറത്തേക്ക് ഓടുന്നത്. അത്ഭുതകരമായി രക്ഷപ്പെട്ടു. പക്ഷെ രക്ഷപ്പെടുന്ന 1 മിനിറ്റിലെ രക്ഷപ്പെടുന്നത്. இந்த வாதிலுக்கு கொஞ்சம் இடம், இந்த இடத்துல கூட்டி புறத்திலேச்சாடி மண்ணு ചെളി മൊത്തം 3 ചെളി മൊത്തം ചെളി. ஒரு செகண்ட் 1 மினிட் வச்சா போய். சூரல்மலை அரசு பள்ளி அருகே உள்ள குடியிருப்புகளுக்குள் நள்ளிரவில் வெள்ளம் புகுந்த நிலையில் பிரஜிதா என்பவர் தனது 10 வயது மகள் அகன்யாவுடன் மரக்கிளை ஒன்றை பிடித்துக் கொண்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார். அப்போது வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட குழந்தையை பிரஜிதா காப்பாற்றினார். ஆனால் அவரது கைப்பிடியில் இருந்த அகன்யா வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது.